ஒரு நல்லாச்சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுறதை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாவது உணர்ந்து பொறுப்பாடு சொல்ல வேண்டாமா? எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க, அது மலைப்பகுதியில் விடும், கீழே வரும். சரி, கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லை, கஞ்சா விளைவிப்பு சேமன் போனா போலீஸ் கையிட்டு நிற்குமா? கையிட்டு நிற்பாங்களா? சரி, பல பேர் வந்து குடிசைத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? முதல்ல கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்கந்தாக அவர் சொல்றார். கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் பண்றது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தத்தை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குதிக்க கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீ வந்து கல்லை இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டுன்னு எடுத்து காட்டின என்னதுதான். சரி, நான் சொல்லிடுறேன், இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது வந்து நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் தான் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு இருக்கிற பானை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. நீ கல்ல இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் வந்து பானை உடைச்சு கொடுத்து தூக்குனா என்ன ஆகும்? அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல வந்து நீங்க வந்து இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லையா? இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியாவது டாஸ்மாக் மூடுதான் சொல்றாங்க. நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உன்னை கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகாலம் எப்ப வருது? அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க, அவர் சவா இருந்தனா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு தான் இருக்குது. அதனால வந்து காவல்துறை உடனடியாக வந்து 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் வந்து கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து அதில் முடிவு தெரிவிப்போம். ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று 78 வருஷம் முடிச்சு வர கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல. நாங்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க அன்றாட பிரச்சனைகளே வந்து போராடுறாங்க. மீண்டும் கல்லையும் கொண்டு கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்த திட்டமா? அப்ப யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புற? நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க, தயவு கூர்ந்து இது நல்லது கிடையாது. உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துறாரு, அதை வச்சுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்றாரு. தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழு தேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்யறாரு. அதனால ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள். நாங்கள் 1975 உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால இது போன்ற போலியானவர்கள் பித்தலாட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு, அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து 15ஆம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், தடையை மீறிந்த பெரிய குற்றம். நீங்க உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும். நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறோம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.